शुभम भूयात् सर्वे जनाः सुखिनो भवन्तु. ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம். அன்னைக்கு மாலை 6 மணிக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம். 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரையும், 6 வரைಯಿಂದ 7 ವರೆ ವರೆಗೂ ಮಂಗಳವಾರ ಸಾಯಂಕಾಲ 1ನೇ ತಾರೀಕು ಜುಲೈ 1ನೇ ತಾರೀಕು ಸೃಷ್ಟಿಯ ಪ್ರಯುಕ್ತ ಸೃಷ್ಟಿ ಕವಚವನ್ನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಏಕಕಂಠದಲ್ಲಿ ಏಕಕಾಲದಲ್ಲಿ எல்லா பக்தர்களும், கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களும் சரி, முருகனை அருள் பெற வேண்டிய பக்தர்களும் சரி, முருகன் பக்தர்களும் சரி, யாரா இருந்தாலும் கோவில் அருகில் வந்து ஏக காலத்துல ஒரே காலத்துல ஒரே மாதிரி ஒரே ரிதம்ல சஷ்டி கவசத்தை படிக்கணும்னு சொல்றது எங்களோட ஆசை. நம்ம முருகருக்கு வந்துட்டு பூஜை நடக்குதுன்றது என்னோட நம்பிக்கை. ஆனா சஷ்டி கவசம் படிக்கணும்ன்றது இப்ப புதுசா சில பக்தர்கள் வேண்டுதல் வச்சதுனால என்னோட கோரிக்கையும் ஒண்ணுதான். இது நம்ம கோவில்ல நம்ம பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து சாயங்காலம் 6 மணிக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகி 6:30 மணிக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே 6:30லேருந்து 7:30 மணி வரையும் அன்னைக்கு வந்துட்டு கந்த சஷ்டி கவசத்தை கோவில் அருகில உட்கார்ந்து எல்லாருமே ஜோரா படிக்கணும்ன்றது என்னோட ஆசை. எதுக்குனாக்கா நம்ம இந்து தர்மம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது. நான் அடுத்த தர்மத்தை பத்தி நான் கேவலமா பேச விரும்பல, பேசுறதும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. அது எனக்கு தேவை என்னோட தர்மத்தை காக்க வேண்டியது மட்டும்தான். என்னோட கோவில்ல என்னோட பக்தர்களால என்னுடைய முருகனுக்கு கந்த சஷ்டி கவச பாராயணம் நடக்கணும்ன்றது ஆசை. அதனால உங்களால எத்தனை பேரை முடியுமோ உங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து கூட யாராவது வரலாம். முருகனோட அருள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேரா இருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும், ஜூலை 1ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம கணேசபுரத்திலே முருகர் கோவிலுக்கு வந்து முருகன் முன்னாடி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி 1 வாட்டியோ 2 வாட்டியோ 6 வாட்டியோ 10 வாட்டியோ அது உங்களோட இஷ்டம். 7:30 மணி வரையும் உங்களுக்கு டைம் கொடுங்க. அதுக்குள்ள நீங்க பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகனோட தீபாராதனை எடுத்துக்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போகணுன்றது என்னுடைய பிரார்த்தனை. சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானு பவந்து.